அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 16ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதை பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல். அது இன்றைய தகவல். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல்கள் இருக்கலாம், குறிப்பாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. நீங்கள் உங்கள் செபி ஸ்டடிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் சொல்கிறது ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான். அது இன்றைய இன்ஃபர்மேஷன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறது காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 4 நாளாக வீடியோ போடல. ஸோ நீங்கள் காலையில் தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அதுலேயும் நிறைய நியூஸ் இருக்குது. அது போக இது 2வது வீடியோ இன்றைக்கி. ஏன்னா ஒரு வாரமாக போட முடியாத காரணத்தினால, ஒரு வாரமாக கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன். அதனால் எந்த ஒரு வீடியோ போட முடியல. மேற்கொண்டு இப்போவும் கொஞ்சம் ட்ராவலிங்கில் தான் இருக்கேன். கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் சரியாக இல்லை என்கிட்ட. அதனால் வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்னா ஒரே ரெகுலராக வீடியோ வந்துடும். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் நல்லா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3936 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்திங்கன்னா 2512 கோடிக்கு ஓவராலாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் விற்றதோட எஃப்ஐஎஸ் அதிகமாக தான் பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டும் மேலே முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு விப்ரோ லிமிடெட். 248 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 3588 கோடிக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இது இயர்னியரில் சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 26% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் நல்ல ஒரு வேர்வை கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா அதர் இன்கம் தான். அதர் இன்கம் தவிர்த்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகல. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கலாம் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். பட் அதர் இன்கம் தான் இதுக்கு முக்கிய காரணம். வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1026 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 94 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு. அதேமாதிரி சேல்ஸும் பார்த்திங்கன்னா 475 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்னியரில் சேல்ஸ் 74%, நெட் ப்ராஃபிட் 83% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இயர்னியர், குவார்டர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் லிமிடெட் 4191 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 45 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 29% வந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்ல ஒரு 29% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்வராஜ் இன்ஜின்ஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 104 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 2% வருது. நல்ல டீசெண்டான டிவிடெண்டு. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 27 ஜூன் 2025. செக்டார் வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க ஸ்வராஜ் இன்ஜின்ஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 839 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 3 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது இயர்னியரில் சேல்ஸ் 14% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 13% டவுன் ஆகிருக்கு. ஸோ இயர்னியரில் சேல்ஸு, நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6% வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டார் வந்து லாஸ்ட் வீக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ஜிடிபிஎல் அத்வே லிமிடெட் 113 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 10 கோடியே 83 லட்சம், கிட்டத்தட்ட 11 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் 10% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 32% டவுனாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய வீழ்ச்சி அடைந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 16 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இயர்னியரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.25%. செக்டர் பார்த்திங்கன்னா டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க ஜிடிபிஎல் அத்வே லிமிடெட். ஏஞ்சல் ஒன் லிமிடெட் 2352 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 174 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் சேல்ஸ் ஆனது 22% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு, டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 48% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருக்குது. சேல்ஸும் டவுன் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் டவுன் ஆகிருக்கு. குவார்ட்டர்லையும் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டே டவுனாக இருக்குது ஏஞ்சல் ஒன் லிமிட்டோட ரிசல்ட்டு. இருந்தாலும் கம்பெனி வழக்கத்துக்கு மாற நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 26 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். செக்டார் வந்து ஸ்டாக் புரோக்கிங்கில் இருக்காங்க ஏஞ்சல் ஒன் லிமிடெட். விடிஎம் லிமிடெட் 203 ரூபா கரண்ட் ப்ரைஸு. போனஸ் அறிவிச்சிருக்காங்க 1.5:1. அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தால் 1.5 ஷேர் நம்மளுக்கு போனஸாக கிடைக்கும். அது வந்து இன்னொரு முறையிலும் சொல்லலாம், 3:2ல் சொல்லலாம். ஸோ 2 ஷேர் வச்சுருந்தால் 3 ஷேர் நம்மளுக்கு போனஸாக கிடைக்கும். இது நல்ல ஒரு போனஸ் மட்டும் தான் தெரியுது. விடிஎம் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்டார் பார்த்திங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இந்த ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரில் கூடிய விரைவில் வரும். அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். ஸோ நிறைய ஸ்டாக் இருக்குது. நான் சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிடுறேன். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க, உறுதி கிடையாது. ஊஜாஸ் எனர்ஜி லிமிடெட் 429 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 19 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். போனஸ் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அது போனஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி தெரியுது. எதுக்குன்னா கம்பெனிகிட்ட ப்ரொமோட்டர் கையில் 93% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹோல்டிங்கை வந்து மினிமம்
பப்ளிக் ஹோல்டிங் வைக்கணும், அதுக்காண்டி போனஸ் கொடுத்து சரி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கம்பெனி ஸ்டாக்கை ஒரு சின்னதாக அலசி ஆராய்ச்சி பார்த்ததில் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக் மாதிரி இருக்குது. 2020 பார்த்தீங்கன்னா 60% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்துச்சு. 2023 பார்த்தீங்கன்னா 0% இல்லை 1% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்துச்சு. இப்போ 2004 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 93% 91% வந்து ப்ரொமோட்டர் கையில் ஹோல்டிங் இருக்குது. எப்படி இப்படி இந்த ஏற்ற இறக்கி வருதுன்னு தெரில. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்த மாதிரி தெரிஞ்ச ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸு, புக் வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. பட் ஸ்டாக் வந்து ஐவியில் இருக்குது. ஏன்னா நிறைய பெரும்பாலான ஸ்டாக்கு ப்ரொமோட்டர் கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்டாக்கை பற்றி நான் ஒரு சின்ன சுருக்கம் தான் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அடுத்து பார்க்குறது இன்டர்நேஷனல் ட்ராவல் ஹவுஸ் லிமிடெட். 482 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 23 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. நம்ம சொல்ல போகிறது எல்லாமே டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க தான். நான் சிம்பிளாக டேட்டை மட்டும் சொல்லிடுறேன். செக்டர் பார்த்தீங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் இருக்காங்க. போன வருடம் 5 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிலாடெக்ஸ் இந்தியா லிமிடெட் 43 ரூபா. 23 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு 20 பைசா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. வெண்டன்ட் இந்தியா லிமிடெட் 10,245 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 23 ஏப்ரல் தான் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அப்ரெசிவ் அண்ட் பியரிங்ஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரியில் 30 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும். நெல்கோ லிமிடெட் 912 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 24 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. போன வருஷம் 2 ரூபா 20 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 290 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 25 ஏப்ரல் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சிகரெட் ப்ராடக்ட், டொபாக்கோ ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 150 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் போனஸும் கொடுத்தாங்க. 10:1, அதாவது ஒரு ஷேருக்கு 10 ஷேர் போனஸாக கொடுத்தாங்க. ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது 15 ரூபா இல்லை 10 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறுதியாக தெரில. மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் 137 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 26 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. சென்ற வருடம் 2 ரூபா, அதேமாதிரி 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சிஎட் லிமிடெட் 2914 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 29 ஏப்ரல் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 30 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட் லிமிடெட் 4897 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 29 ஏப்ரலில் தான் போர்ட் மீட்டிங்கு. டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி ரீட்டைலில் இருக்காங்க. போன வருஷம் 3 ரூபா 20 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் 130 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 29 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 3 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. போன தடவை 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎல். ஃபெடரல் பேங்க் லிமிடெட் 195 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 30 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பிரைவேட் செக்டர் பேங்க். போன வருஷம் 1 ரூபா 20 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஜிஹெச்சிஎல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் 79 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 5 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 116 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 5 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில். பாலிகேப் இந்தியா லிமிடெட் 5664 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் கேபிள் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸில் இருக்காங்க. போன வருஷம் 30 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3000 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 8 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 16 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க பிடிலைட். கடைசியாக பார்க்கக்கூடியது எல்எம்டபிள்யூ லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 15,576 ரூபா. 17 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 75 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க எல்எம்டபிள்யூ லிமிடெட். அடுத்து பார்க்குறது ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஹெச்இஜி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 112 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9,62,00,000 ஆர்டர் கொடுத்தது ப்ளூ பைன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 374 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 220 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்ததுக்கு இந்த கம்பெனியோட பேர் வந்து தவறுதலாக மென்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ரைமண்ட் லிமிடெட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனிக்கு. 10X ரியாலிட்டி லிமிடெட் அந்த கம்பெனி தான் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெட் 26 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு ஒரு 4 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று 1,48,00,000, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1,79,00,000, இன்னொன்று வந்து 94,00,000, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 76,00,000. ஸோ 4 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஆர்டர் கிடச்சிருக்கு ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெடுக்கு. அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 912 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 396,50,00,000 ஆர்டர் கொடுத்தது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி லிமிடெட். ஸோ இன்றைக்கி இந்த காணொலி இதோட முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களே ஒருவன். நன்றி, வணக்கம்.